இனிமே நித்யானந்தாவை பற்றிய தகவல்கள் எதுவுமே வராது. இல்லைன்னா இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ப்ரெஷரை போட்டிருந்துருக்கலாம். இல்லை அங்கே இதில் பிரச்சனை வந்திருக்கலாம் பொலிவியாவில். வந்தவொடனே இவங்க 2 பேர் மட்டும் எல்லாத்தையும் நீங்களாம் கிளம்பி வேறு ஒரு நாட்டுக்கு போய் செட்டில் ஆயிருங்க, கொஞ்சம் காசை வச்சுங்கன்னு கூட சிசிஏக்கள் ஒரு 10-15 பேர் கூட இருப்பாங்க. கோர் டீமில் ஒரு நித்யானந்தாவை நம்பி ஒரு 50 பேர் இருப்பாங்க. இந்த 50 பேருக்கு மட்டும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எங்கடா விசா எடுத்து போய் பணச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இவங்க 2 பேரும் எங்கேயா எஸ்கேப் ஆயிருப்பாங்க. கூட ஒருத்தர் 2 பேரை வச்சுக்கிட்டு நம்பகத்தன்மையான ஆட்களுக்கு மட்டும் ஃபோன் நம்பரை கொடுத்துக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஓகே. எப்படி சார் ஜென்ரலாக திருவண்ணாமலை பெங்களூரில் போனார், அப்புறம் எங்கெங்கேயோ அவருடைய கிராஃபே வேறு லெவல். அதுதான் விதி அவரை கொண்டு போயிருக்கு மெக்சிகோ வரைக்கும், இது வரைக்கும் பொலிவியா வரைக்கும் கொண்டு போயிருக்கு அப்படின்றது. இதெல்லாமே ஏற்கனவே அவர் தலையில் எழுதப்பட்டதுன்னு மாற்ற முடியாது, நடக்கிறது தான் அப்படின்ற மாதிரி. இப்போ பொதுவாக இப்படி இருக்கும்ல சார், இப்போ பிடிக்க முடியும், பிடிச்சாலும் ஒரு பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி விட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்கா சார் அவரை பாதுகாக்கிறதுக்கு? அப்படியே அந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்கு குரூப்பெல்லாம் இல்லை, காசு கொடுத்தா யார் வேணாலும் இப்போ இதுவாங்க. நீங்கள் காசு கொடுத்தா இப்போ இங்கே பவுன்சர் போட்டுடலாம்ல. இப்போ விஜய்க்கெலாம் பவுன்சர் இருக்கு, ஏன்னா என்ன பாசத்துலேயே வர்றாங்க, பணத்துக்கு தான் வர்றாங்க. மாதம் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன், ஆட்டுக்கறி மாட்டுக்கறியும் போகிறேன்னா வந்துடுவாங்க, அவ்வளோதான். எவனை வேணாலும் தள்ளி விடுவாங்க. ஸோ இதுதான், காசு இருந்தால் யார் வேணாலும் வச்சுக்கலாம்.